நெல்லையில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். வாரமே திட்டமிட்ட ஒரு பரிசோதனை தான். ஒரு வாரத்துக்கு முன்பு இதை பரிசோதனை செய்யணும்னு பிளான் பண்ணி அது நேற்றைய முந்தின அட்மிட் பண்ணி கார்டியாலஜிஸ்ட் அதுக்கு டாக்டர் செங்கட்டுவேல் அவர் தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு நேற்று காலையில் அது பரிசோதனை ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு 3 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. நல்லா இருக்கிறார். ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனரி டெஸ்ட், அவ்வளோ செக்அப், அவ்வளோதான். அதாவது ஒரு மருத்துவராக நான் சொல்றேன். அதாவது ப்ரொசீஜர் நடந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதெல்லாம் யாரும் பார்க்க கூடாது. இன்ஃபெக்ஷன், அதாவது ப்ரொசீஜர்னா காலில் ஒரு ஓட்டை போடுறது, சும்மா போய் வந்துட்டு போறது இல்லை. யார் போய் பார்த்தாலும் ஐயாவுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். காலில் பெரிய ஒரு ஓட்டை போட்டு அதில் அந்த ஓட்டை ரத்த குழா மூலமாக ஹார்ட்ல ஸ்டென்ட் போட்டு பண்றது. இது சும்மா போய் விளையாட்டு சமாச்சாரம்லாம் கிடையாது. இது அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்க்கல, இதெல்லாம் இந்த நேரத்தில் பேசுற பேச்சு கிடையாது. ஐயா நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும். அதுக்கு நாங்கள் எல்லாமே பொறுப்பு அதுக்கெல்லாம். அதனால இது என்னென்ன நான் ஃபாலோ பண்ணி தான் தினம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு கூட பேசியிருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன் நான். அதனால இதெல்லாம் இதில் போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் போய் கொச்சைப்படுத்துவதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மீது அதிக அழுத்தம் கொடுக்கப்படுது நினைக்கிறீங்களா? இல்ல இது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா நெல்லையில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.